தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மறு தேர்தலுக்கு தயாராகின்றார் நடிகர் விஜய். மறு தேர்தலுக்கு தயாராகின்றார் நடிகர் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையெல்லாம் முடிவடைந்து விட்டது. ஆனால் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. நடிகர் விஜய்க்கு இன்னும் 6 தொகுதிகள் 6 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு வேண்டும். ஆனால் அந்த உதிரி கட்சிகள் எல்லாம் குதிரை பேரம் பேசுகின்றன. 4 சட்டசபை உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு துணை முதலமைச்சர் பதவி ஏற்கிறார் அன்புமணி. 2 சட்டசபை உறுப்பினர் பதவியை வச்சுக்கொண்டு துணை முதலமைச்சர் பதவி கேட்கிறார் திருமாவளவன். அதே போன்று கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒரே சட்டமன்ற உறுப்பினர் விஜய்க்கு ஆதரவு தர மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு உறுப்பினரை வைத்துக்கொண்டு பேரம் பேசி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் 6 உறுப்பினர்கள் ஆதரவு இல்லாவிட்டால் நடிகர் விஜய் என்ன செய்ய போகிறார் என்பது தெரியவில்லை. இதே நேரத்தில் இன்னொரு பக்கம் அதிமுக திமுகவோடு கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கலாம் என கூறப்படுகிறது. தற்பொழுது 109 தொகுதிகள் வெற்றி பெற்றார். ஆனால் கூட்டணி எதுவுமே இல்லாமல் இவ்வளவு அதிகமான தொகுதிகளை பெற்றார். 30 கட்சிகளுடன் கூட்டணி வைத்த திமுக வெறும் 59 தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றது. அதேபோன்று 10க்கும் மேற்பட்ட கட்சிகளோடு கூட்டணி வைத்த அதிமுக 47 தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றது. ஆனால் கூட்டணி எதுவுமே இல்லாமல் தற்பொழுது விஜய் 108 தொகுதிகள் வரை வெற்றி பெற்றுள்ளார். ஆக தற்பொழுது குட்டி கட்சிகள் எல்லாம் குதிரை பேரம் பேசி கொண்டிருக்கின்றன. இதனால் மனம் வெறுத்து போன நடிகர் விஜய் மறு தேர்தலை சந்திக்க விரும்புகிறார். தன்னுடைய கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் ராஜினாமா செய்ய வைத்தால் மறு தேர்தல் அறிவிக்கப்படும். மறு தேர்தல் வந்தால் திமுகவால் மீண்டும் பணம் செலவழிக்க முடியாது, வாக்குக்கு பணம் கொடுக்க முடியாது. அப்படியே வாக்குக்கு பணம் கொடுத்தாலும் கடந்த முறை வாக்குக்கு பணம் கொடுத்து மக்கள் அவர்களை ஏமாற்றி விட்டார்கள். அதே நேரத்தில் தேர்தலுக்கு செலவு பண்ண வேட்பாளர்கள் தயங்குவார்கள், வேட்பாளர்கள் கிடைக்காது. அதேபோன்று தோல்வியடைந்த முன்னாள் அமைச்சர்கள் மீண்டும் தேர்தலில் போட்டியிட மாட்டார்கள். தொண்டர்கள் மத்தியில் ஒரு சோர்வு இருக்கும். மீண்டும் தேர்தலை சந்தித்தால் ஒரு சோர்வு இருக்கும். அதே நேரத்தில் அதிமுகவை பற்றி சொல்ல வேண்டாம், அது பாடைகட்டி அனுப்பப்பட்ட ஒரு கட்சி என்று சொல்லலாம். அந்த கட்சியில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர்கள் பலரெல்லாம் வாக்குக்கு பணம் கொடுத்து 3வது இடத்தை பிடித்தார்கள், டெபாசிட் இழந்து போனார்கள். குறிப்பாக ராயபுரம் ஜெயக்குமார், அவர் டெபாசிட்டே இழந்து போயிட்டாப்புல. இந்த மாதிரி நிறைய அமைச்சர்கள் தோல்வியடைந்து விட்டார்கள். இனிமேல் அவர்கள் இந்த முறை மீண்டும் தேர்தலை சந்திப்பார்களா? அப்படியே சந்தித்தாலும் தேர்தல் செலவுகளை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியுமா? வாக்குக்கு பணம் கொடுக்க முடியுமா என்பது கேள்விக்குறி. வாக்குக்கு பணம் கொடுத்தே திமுக 59 இடங்களிலும் அதிமுக 47 இடங்களில் தான் வெற்றி பெற்றது. வாக்குக்கு பணம் கொடுக்காவிட்டால் இன்னும் நிலைமை மோசமாகும். அவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வேட்பாளர் கிடைப்பதே பெரிய விஷயம். தேர்தல் பிரச்சாரம் செய்ய தொண்டர்கள் தலைவர்கள் வருவார்களா என்பது கேள்விக்குறி. அதே நேரத்தில் நடிகர் விஜய் தேர்தலில் போட்டியிட்டால் வேட்பாளர்களுக்கு பஞ்சமில்லை, பணம் இருக்காது, ஆனால் மக்களுடைய மனம் இருக்கும். அனுதாபலை விஜய்க்கு சாதகமாக அமையும். ஏற்கனவே விஜய் முதலமைச்சராக விடாமல் தடுத்த காரணத்தினால்தான் 2வது முறையாக தேர்தலை சந்திக்கிறார் என கூறி இன்னும் விஜய்க்கு அனுதாபலை அதிகமாகும். தற்போது காங்கிரசுடன் வேற கூட்டணி சேர்ந்து தேர்தலை சந்திக்கலாம். ஆக 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற விஜய் தற்பொழுது மீண்டும் மறு தேர்தல் நடத்தினால் 200க்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெறலாம் என கூறப்படுகிறது. ஆகவே மறு தேர்தலை சந்திக்க தயாராகிறார் விஜய். தன்னுடைய கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களிடம் இது சம்பந்தமாக ஆலோசித்து வருகிறார். ஆட்சி அமைக்காத பட்சத்தில் மறு தேர்தலை சந்திப்பது தயார் என்ற நிலைக்கு வந்துள்ளார். இது திமுக அதிமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. மறு தேர்தலை சந்தித்தால் உள்ளதும் பிடுங்கிட்டு போயிடும். இப்போ 47 தொகுதிகளில் வெற்றி பெற்ற அதிமுக 10 தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது. 52 தொகுதிகளில் 59 தொகுதிகளில் வெற்றி பெற்ற திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியாது. இன்னும் நிலைமை மோசமாகும். ஆகவே அந்த கட்சிகள் மீண்டும் தேர்தலை சந்திக்க தயாரில்லை, திமுக அதிமுக. ஆனால் நடிகர் விஜய் மீண்டும் தேர்தல் நடத்தினால் 200க்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெறலாம் என கருதி மறு தேர்தலை சந்திக்க தயாராகிறார் விஜய்.